அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த சுண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அந்த சுண்டைக்காயோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து அந்த கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஸ்டொமக் அல்சர் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்டொமக்கையும் க்ளீனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சா சுண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் ஈஸியான குக்கிங் வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.